ரேஷன் அரிசியில் பஞ்சு போன்று ஆப்பம் செய்வது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காய்ஸ், வெல்கம் டு JPS Vlogs. இந்த டம்ளரில் தாங்க நாங்கள் அரிசி எடுக்க போகிறோம். இப்போது 1 டம்ளர் பச்சை அரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நல்லா 3 to 4 டைம்ஸ் கழுவிட்டு 5 hours ஊற வைக்கணும். நாங்கள் கம்மியாக தாங்க அரிசி எடுத்திருந்தோம், ஸோ அதனால் மிக்சிலேயே அரைச்சிட்டோம். நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட அரைக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு நல்லா நைஸாக தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு வெளியில் எடுத்து வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். நெக்ஸ்ட் டே நம்ம ஆப்பம் சுட போகிறோம். பாருங்கள் மாவு எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்தால் தாங்க ஆப்பம் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ வாங்க நம்ம ஆப்பம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க ஆப்பம் எப்படி நல்லா செவந்து வந்திருக்குன்னு. இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.